Good morning, students. Now we are going to see the lesson Economics Unit 1 Understanding Development, Perspective, Measurement and Sustainability. அதாவது மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். மீனிங் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது இந்த மேம்பாட்டுடைய மீனிங்கை புரிஞ்சுக்கிறது. இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், உடனே பொருளாதார மேம்பாட்டு குறியீடுகளை தெரிந்து கொள்ளுதல். மீனிங் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா பொருளாதார மேம்பாட்டுடைய என்ன பொருளை புரிந்து கொள்ளுதல். அண்ட் பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான வளர்ச்சிக்கான கொள்கைகளை அறிந்து கொள்ளுதல். டெவலப்மெண்ட்னா மேம்பாடு. இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராக்ரஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ஃபீல்டு ஆர் எ பர்டிகுலர் பர்சன். அதாவது இந்த மேம்பாடுன்றது எதை குறிக்குதுன்னா, குறிப்பிடத்தக்க துறையில் அல்லது குறிப்பிட்ட நபரின் மேம்பாட்டை குறிக்கிறது. அவங்களோட வளர்ச்சி, அதாவது குறிப்பிட்ட பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி பர்டிகுலர் பர்சனுடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடியதான் என்னது இந்த டெவலப்மெண்ட். அதே மாதிரி பாருங்கள், ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் என்பதே பொருளாதார மேம்பாடு. அதாவது சிமிலர்லி த எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் எ கண்ட்ரி இஸ் நோன் அஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம்ன்றதான் என்னது பொருளாதார மேம்பாடு. இந்த டயக்ராமில் பாருங்கள். லெட் அஸ் ட்ரை டு இமேஜின் வாட் டெவலப்மெண்ட் மீன்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். அதாவது டெவலப்மெண்ட்னா என்ன, அந்த மேம்பாடுனா என்ன அப்படின்ற வார்த்தையை பல்வேறு மக்கள் பல்வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். க்ரோயிங் ப்ராசஸ் இன் எ நீடட் டைரக்ஷன், அதாவது தேவையான பாதையில் முன்னேறி செல்லுதல். அடுத்து வே ஆஃப் மூவிங் ஃபார்வேர்டு, முன்னோக்கி சொல்கிறது. அடுத்து பாருங்கள். நாட் டூயிங் சேம் மிஸ்டேக்ஸ் ட்வைஸ், அதாவது ஒரு தவறு திரும்ப செய்யாமல் பார்த்துக்கொள்ளுதல். பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப், பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப்னா என்னது அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகள். அடுத்து பாருங்கள். அட்வான்ஸ் முன்னேறி. க்ரோ வித்தின், நம்மளுக்குள்ளே ஏற்படக்கூடிய வளர்ச்சி. நெவர் எண்டிங் ப்ராசஸ், அதாவது நம்மளுடைய செயலுக்கு முடிவில்லாத செயல்பாடுகள். பெட்டரிங் யுவர் செல்ஃப், நம்மளே நம்புறது, நம்ம சிறப்பாக செய்து கொள்வது. ஃப்ரீடம் டு க்ரோ, வளர்வதற்கான சுதந்திரம். அது பாருங்கள் முன்னேற்றம், ப்ராக்ரஸ், இம்ப்ரூவ்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்றது என்னது பொருளாதார மேம்பாடு. இட் ரெஃபர்ஸ் டு த ஓவரால் க்ரோத் ஆஃப் ஆல் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கனாமி. இது எதை குறிக்குது, பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் ஒட்டுமொத்த வளர்ச்சியை புதிய தொழில்நுட்ப முறையோடு ஏற்றுக்கொள்வதாகும். அதாவது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார், எல்லா துறைகளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் தொழில்நுட்பம் டெக்னாலஜியோடு என்ன பண்ணுறது ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் பொருளாதார மேம்பாடு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். The economic, it improves the living standard of people as well as the status of the country. இந்த பொருளாதார மேம்பாடு என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியையும் குறிக்கக்கூடியது. இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள் என்னென்னு பாருங்கள். நெட் நேஷனல் ப்ராடக்ட், செகண்ட் ஒன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தேர்ட் ஒன் பாருங்கள் பெர் கேபிட்டா இன்கம், ஃபோர்த் ஒன் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, ஃபிஃப்த் ஒன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், என்என்பி அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி. என்என்பி இஸ் கன்சிடர்ட் அஸ் ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷனல் அவுட்புட். அதாவது என்என்பி என்னன்னு சொல்கிறாங்கன்னா தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கன்சிடர் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேஷனல் இன்கம், அதுக்கு இன்னொரு பேர் என்னது நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம்னு சொல்லலாம். கண்ட்ரீஸ் வித் ஹையர் இன்கம் ஆர் கன்சிடர்ட் டு பி மோர் டெவலப்டு தேன் தோஸ் வித் லெஸ்ஸர் இன்கம். அதாவது அதிக வருமானம் கொண்ட நாடுகள் குறைவான வருமானம் கொண்ட நாட்டை விட அதிக வளர்ச்சி அடைஞ்ச நாடாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இன்கம் இட் செல்ஃப் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எனவே நாட்டு வருமானமே பொருளாதார மேம்பாட்டின் குறியீடாக கருதப்படுது. அடுத்து பாருங்கள் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஜிடிபி. ஜிடிபின்னு என்னது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. Final value of total goods and services produced within the geographic boundaries of a country
during a specified period of time, normally a year, is known as gross domestic product. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டில் அதாவது ஒரு வருஷத்தில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் என்னது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா என்னது, இங்கே குட்ஸுன்றது டேஞ்சபிள் ஐட்டம், சர்வீசஸ்ன்றது அன்டேஞ்சபிள். டேஞ்சபிள்னால் என்னென்னா யூ கேன் ஃபீல் அண்ட் டச், அன்டேச்சபிள்னால் யூ கேனாட் ஃபீல் அண்ட் டச். பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டல் போய் என்ன சாப்பிட்றோம், ஒரு பொங்கல் ஒரு காஃபி சாப்பிட்றோம். இப்போ இந்த பொங்கல் வந்து என்னது டேஞ்சபிள், அதை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும், நம்ம தொட்டு உணர்ந்து அதோட சுவையெல்லாம் வந்து ருசித்து சாப்பிட்றோம். அன்டேஞ்சபிள்னால் என்னென்னா அந்த பொங்கல் தயார் பண்ணாங்களா அவங்களோட சேவை தான் அன்டேஞ்சபிள், அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அதை ஃபீல் பண்ண முடியாது. இதுதான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதோடைய மொத்த மதிப்பு தான் என்னது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னென்னா தல வருமானம் அல்லது தனிநபர் வருமானம். பெர் கேபிட்டா இன்கம் மெஷர்ஸ் த ஆவரேஜ் இன்கம் ஏர்ன்டு பெர் பர்சன் இன் எ கிவன் ஏரியா இன் எ ஸ்பெசிஃபைடு இயர். அதாவது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பகுதிக்குள் வசிக்கக்கூடிய ஒரு நபருடைய அவன் ஈட்டக்கூடிய சராசரி வருமானத்தை அளவிடக்கூடியதான் பெர் கேபிட்டா இன்கம். இட் ஷோ த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள். இது வந்து தல வருமானம்ங்கிறது என்னென்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். சரியா? இட் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த டோட்டல் இன்கம் பை இட்ஸ் டோட்டல் பாப்புலேஷன். தல வருமானம்ன்றதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, மக்களுடைய மொத்த வருமானத்தை வந்து அந்த மக்கள் தொகையால் டிவைட் பண்ணோம்னா என்ன வந்துடும், நம்மளுக்கு தல வருமானம் கிடைக்கும். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது வாங்கும் திறன் சமநிலை. The number of units of a country's currency required to buy the same amount of goods and services in the domestic market as $1 would buy in the US. அதாவது வாங்கும் திறை சமநிலை அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டுடைய நம்ம நாணயங்களுக்கு இணையாக ஒரு மார்க்கெட்டில் போய் அமெரிக்க டாலரில் வந்து அந்த பொருட்களை வாங்குகிறோம். அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், உள்நாட்டு சந்தையிலும் அதே அளவிலான பொருட்களை வாங்குவதற்கு அந்த நாணயங்கள் தேவை. இதை தான் வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம அமெரிக்கன் டாலரில் போய் வேறு ஒரு மார்க்கெட்டில் எவ்வளோ பொருளை வாங்குகிறோமோ அதே அளவு நம்ம உள்நாட்டு மார்க்கெட்லேயும் அந்த பொருட்களை வாங்குறதுக்கு நாணயங்கள் தேவைப்படுகிறது. டெக்னிக் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் parity allows us to estimate what exchange between two currencies is needed to express the accurate purchasing power of the two currencies. அதாவது வாங்கும் திறை சமன்பாட்டின் நுட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு நாடுகளின் இரண்டு நாணயங்களுக்கு இடையான பரிமாற்றம், ரெண்டு நாணயங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது என்னென்னா, அந்தந்த நாடுகளில் உள்ள ரெண்டு நாணயங்களின் அதை வாங்கும் திறனை வெளிப்படுத்த தேவை அப்படிங்கிறத மதிப்பிட உதவுறது தான் வாங்கும் திறன் சமன்பாட்டின் நுட்பம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. Human resource is necessary for the progress of any country. அதாவது எந்த ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மனித வளங்கள் வந்து ரொம்ப அவசியமாக முக்கியமாக இருக்குது. The term human resources refers to the collective abilities of people which can be utilized in the production sector. அதாவது உற்பத்தி துறையில் பயன்படுத்தக்கூடிய மனித வளங்களை கொண்டிருக்கும் மக்களையே மனித வளம் என்று சொல்கிறோம். அதாவது அவங்களுடைய எபிலிட்டி வந்து உற்பத்தி துறையில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மனித வளம் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மீன்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பர்சன்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் த்ரூ எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் ட்ரைனிங். அதாவது மனிதவள மேம்பாடு என்பது மனிதனின் உடல் திறன், மனத்திறன் மற்றும் சுகாதார திறன்களை கல்வி, மருத்துவம் மற்றும் பயிற்சியின் மூலம் மேம்படுத்துவதாகும். அவங்களுடைய இந்த உடல் திறன், சுகாதார திறன்கள், மனத்திறன்லாம் என்ன செய்யணும், அந்த எஜுகேஷன் ட்ரைனிங் மூலமாக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பேர் தான் மனிதவள மேம்பாடு. சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அது நிலையான மேம்பாடு. சஸ்டெயினபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் taken to mean development without damaging the environment and not compromising with the needs of the future generation, that is social and economic needs. அதாவது நிலையான பொருளாதார மேம்பாடு அப்படின்றது என்னென்னா, தற்போதுள்ள சூழ்நிலையில் சேதப்படுத்தாமல், இப்போ உள்ள என்விரான்மெண்ட்டை சேதப்படுத்தாமல் மேம்பாடு அடைய வேண்டும், எதிர்கால சந்ததியினருக்கு அப்படியே கொண்டு போகணும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்.
To achieve real sustainability, we need to balance economic, social and environmental sustainability in equal harmony. அதாவது நிலையான மேம்பாட்டை அடைவதற்கு பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தன்மையை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். Here's the parameter tells about literacy rate of percentage 2011. In Tamil Nadu 80.9%, India 74.4%. Sex ratio female per 1000 males 2011. Tamil Nadu 99.6%, India 94.3%. Enrollment of higher education in 2015 to 16, Tamil Nadu 44.3%, India 24.5%. பாருங்க, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்கள் 2 types, ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ரெனியூவபிள்னால் புதுப்பிக்கத்தக்க வளங்கள், நான் ரெனியூவபிள்னால் புதுப்பிக்க இயலாத வளங்கள். ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் பாருங்கள், ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் பொல்யூஷன் ஃப்ரீ அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. அதாவது புதுப்பிக்கத்தக்க வளங்கள் வந்து இப்போ மாசு இல்லாதது, அது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது, சுற்றுச்சூழலை காக்கக்கூடியது. நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் நான் ரீஃப்ளனிசிபிள் அண்ட் ரிசோர்ஸ் பொல்யூட் அண்ட் டேமேஜ். அதாவது பாருங்கள், இந்த புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்ன செய்யும்னா சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும், அதே சமயம் சேதப்படுத்தக்கூடியது. செகண்ட் ஒன் பாருங்கள், தீஸ் ரிசோர்ஸஸ் ஆர் ஏ ஷார்ட் டைம் பை ரெனியூவல். அதாவது ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் என்ன வேணும்னா அதை புதுப்பிக்கிறது வந்து குறுகிய காலத்தை எடுத்துக்கொள்கிறது. எக்ஸாம்பிள் வந்து சன்லைட், விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, வாட்டர், வுட் பேப்பர். சரியா? அடுத்து பாருங்கள், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆர் நீடட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் தீஸ் ரிசோர்ஸஸ். அதாவது இந்த ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து என்னென்னா இப்போ அது உருவாகிறதுக்கு பல நூற்றாண்டுகள், பல மில்லியன் இயர்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கன்னா மெட்டல்ஸ், கிளாஸ், ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், டீசல், இதெல்லாம். சோலார் பவர் இன் இந்தியா. சோலார் பவர்னானது இந்தியாவில் சூரிய சக்தி. சரியா? சோலார் பவர் இஸ் த conversion of energy from sunlight into electricity, either directly using photovoltaic cells or indirectly using concentrated solar power. அதாவது ஃபோட்டோவோல்டாயிக் செல்ஸ் மூலமாகவோ அது மூலம் நேரடியாகவோ அல்லது எனது கான்சன்ட்ரேட்டட் செல் சோலார் பவரை பயன்படுத்தியோ அந்த எனர்ஜி சோலார் பவர், சூரிய ஒளிக்கதிர்களிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா சோலார் பவர்னு பேர். Solar panel absorbs the sunlight as a source of energy to generate electricity. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சூரிய ஒளித்தகடுகள் என்ன செய்யுதுன்னா சூரிய ஒளினை வந்து மின்சக்தியாக மாற்றுறதுக்காக சூரிய ஒளியை வந்து வேதிவினைக்கு உட்படுத்தி அதை வந்து ஒரு ஆற்றலாக மாற்றுறாங்க. அதன் மூலமாக தான் என்னது எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணுறாங்க. தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் சோலார் பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவிலே வந்து சோலார் பவர் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்களில் வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் என்ன மாநிலம்? தமிழ்நாடு. As on 31st July 2017, the total installed capacity in Tamil Nadu is 1697 megawatt. அதாவது தமிழகத்தில் வந்து 2017 ஆண்டு ஜூலை 31 வந்து சரியா தமிழ்நாட்டில் வந்து சூரிய அமைப்புகளின் மூலம் பெறப்பட்ட மின்சாரம் எவ்வளோன்னா 1697 மெகாவாட். என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கைகள். Environmental policies in India have been evolved considerably over the past 3 decades. இந்தியா வந்து தன்னுடைய சுற்றுச்சூழல் கொள்கைகளை கடந்த 30 வருஷமாக உருவாக்கிக்கிட்டே இருக்குது. These policies have covered a wide range of issues such as air, water pollution, waste management and biodiversity conservation. Article 51A(g) of the Constitution states that it shall be the duty of every citizen of India to protect and improve the natural environment, including forests, lakes, rivers, wildlife and compassion to living creations. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில்
51 பிரிவின்படி இந்தியாவில் ஒவ்வொரு சிட்டிசனும் அவங்களுடைய முக்கிய கடமை என்னென்னா காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் காட்டு உயிர்கள் இந்த இயற்கை சூழலை பாதுகாக்கணும், அதே சமயம் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கணும். அதான் அவங்களுடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் டேபிள் ஷோஸ் that some of the environmental acts in India: National Green Tribunal Act 2010, Biological Diversity Act 2002, the Environment Protection Act 1986, Forest Conservation Act 1980, Water Prevention and Control of Pollution Act 1974, Wildlife Protection Act 1972. All these acts enact to protect the environment. Next, the growth story of Tamil Nadu. தமிழ்நாட்டின் வளர்ச்சி. Tamil is one of the states having achieved rapid progress with a relatively short period, despite it started from appalling levels of poverty, depreciation and inequality. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா குறைஞ்ச காலகட்டத்துக்குள்ளேயே ரொம்ப வேகமான வளர்ச்சியை அடைந்த மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. அதாவது பாருங்கள், மிக வேகமாக தமிழ்நாடு எந்தெந்த ஃபீல்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, பாவர்ட்டி, டிப்ரிஷியேஷன் அண்ட் இன்இக்வாலிட்டி, அதாவது வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை போன்ற மோசமான நிலையிலிருந்து ரொம்ப வேகமான தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பாவர்ட்டி, வாட் இஸ் மீன் பை பாவர்ட்டி? The word poverty means inability to attain the minimum standard of living. Deprivation means lack of something considered to be a necessity. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு இனிஷியேட்டட் போல்டு சோசியல் ப்ரோக்ராம்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய துணிச்சலான சமூக நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன திட்டங்கள் பார்த்திங்கன்னா, ஸ்கூல்ஸ்லாம் மதிய உணவு திட்டங்கள், சுகாதார மையங்கள், இப்போ சாலை வசதிகள், பொது போக்குவரத்து, குடிநீர் வசதி, மின் இணைப்பு போன்ற பல திட்டங்களை செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அடுத்து ஒன்று பாருங்களேன், லாஸ்ட் ஒன் பாருங்கள், கல்டிவேஷன் ஆஃப் ஹியூமன் கேப்பபிலிட்டி, அதாவது மனித திறமைகளை பயன்படுத்துதல். மற்ற நாடுகள் வேகமாக முன்னேறதுக்காக மனித திறன்களை பயன்படுத்தாமல் மிஷின்ஸ் மூலமாக செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் மனித திறன்களை பயன்படுத்துகிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் என்ன செய்யும்னா தனிநபர் வருமானம், அதாவது பெர் கேபிட்டா இன்கம் அதிகரிக்கும். இதனால் வறுமை நிலை என்ன செய்யும்னா மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் குறையும். இந்த மாதிரி வளர்ச்சிகள்லாம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. Before concluding, we see the recap of the lesson. We learnt about green economy, eradicate poverty and conserve nature to save our future. Thank you, students.